கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம். அன்பு கடகராசி நேயர்களே, நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவை பற்றி எப்படி பேசுகிறதுனே தெரில, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை, அதாவது இந்த தலைப்பை பற்றி யாருமே இது வரைக்கும் பேசலை. நம்ம தான் ஃபஸ்ட்டு தடவை பேசுகிறோம். இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். அதாவது என்னன்னா, அடுத்தவர் மனைவி மீது தீர ஆசை வரும் காலம் வந்து விட்டது கடகராசி. இது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஆனாலும் இதை உங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு மனசில் ஒரு எண்ணம் என்பது எனக்கு தோன்றியிருக்கு. அதன் காரணமாக தான் இதை தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுடைய டைட்டில் உங்களுக்கு முழுசாக தெரிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும். நேரம் வீணாக ஆகாது. என்னன்னா, இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு புதிர் போல் இருக்கும். என்னன்னா, இயல்பாகவே நீங்கள் எல்லார்கிட்டேயும் பாசமாக இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு குடும்பமோ ஒரு நண்பர்களோ திடீர்னு யாரையாவது பார்த்தா பாசம் மற்றும் காப்பாற்றும் தன்மை என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான தன்மை தான் உங்களுக்கு தவறான வழியில் போயிட்டு நிப்பாட்டிடும். இது உங்கள் இயல்பு கிடையாது. ஆனால் உங்கள் கிரக அமைப்பு என்பது இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால், தடை செய்யப்பட்ட ஆசைகள் தூண்டுதல் வகையில் உங்களுக்கு அமையும். என்னன்னு கேட்டால், அடுத்தவர் மனைவி மீது தீரா ஈர்ப்பு, தீரா ஆசை, இதன் மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் அப்பப்போ வந்து போகும். மனசில் ஏற்கனவே குடும்பத்தில் இருந்த பாசம் என்பது போயிடுச்சு உங்களுக்கு. இதன் காரணமாக தான் வெளியே அதிகமான ஈர்ப்பு, அதாவது உடல் சுக விருப்பம், காம ஆசை, ரகசிய உறவு, இதன் மாதிரியான சிந்தனைகள் திடீர்னு அதிகமாக இருக்குது. வீட்டில் மன நிம்மதி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஆனால் உங்கள் சூழ்நிலை தானாகவே உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை என்பது வரும். இதன் காரணமாக பிரச்சனைகள் உண்டாகி உங்களுக்கு மன அழுத்தம் என்பது உண்டாகும். இதன் காரணமாக தான் தேவையில்லாத சிந்தனைகள் என்பது வருது. இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால், சூரியன் 2ஆம் வீட்டில் இருக்கார் உங்கள் நேரத்துக்கு. பண ஆசை மற்றும் குடும்பத்தில் தொடர்பான சண்டைகள். இது மட்டும் இல்லாமல் சந்திரன் மாற்று நிலையில் இருக்கார். மனக்குழப்பம் மற்றும் ஆசை அதிகம். மற்றும் இல்லாமல் சுக்கிரன் 2ஆம் பாகத்தில் இருக்கார். இதன் காரணமாக தான் காம ஆசை, அடுத்தவர் மீது தீரா ஈர்ப்பு. இது மட்டும் இல்லாமல் சனி 8ஆம் பாகத்தில் இருக்கார். இதன் காரணமாக ரகசிய உறவு, மறைமுக உறவு. நான் இப்போ சொன்னது எல்லாமே ஆபத்து என்பது உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து வந்து நிப்பாட்டிடும். இதன் காரணமாக தான் சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாத எந்த பிரச்சனைகள்லையும் போய் மாட்டிக்க வேண்டாம். மாதிரியான ஆசைகள்லாம் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டினா குடும்ப உறவில் என்ன உங்கள் பேர் உண்டாகும். சமூகத்தில் நீங்கள் நல்ல ஒரு பேர், அந்தஸ்து, புகழ், மரியாதை என்பது இருக்கும். அந்த இடத்துல உங்களோட நிலைமை என்ன ஆகும்? தொழிலில் இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வரீங்க. தொழிலில் அப்போ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அடுத்தது மன அழுத்தம் மற்றும் உடல் நோய், இது எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் வந்துடும். நீங்கள் புகழ், பணம் சேர்த்து வச்சது எல்லாம் ஒரே நாள் தலைக்கீழாக மாறிவிடும். அதன் காரணமாக தான் சொல்கிறேன், நீங்கள் சுய ஒழுக்கமாக இருங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நம்மளை கட்டுப்படுத்திக்கணும். மிதுன ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ஒரு சோதனை காலம். அதாவது அடுத்தவர் மனைவி மீது ஈர்ப்பு, கள்ள தொடர்பு, இதன் மாதிரியான காலம். இது வந்து அழிவு தான் உங்களுக்கு தரும். தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது வரும். அதன் காரணமாக தான் சொல்கிறேன், ஆன்மீக வழிபாடு என்பது கொஞ்சம் பண்ணுங்கள். அதில் நீங்களே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. வேறு ஒன்றும் தேவை கிடையாது. நம்மளே கட்டுப்படுத்த கண்டிப்பாக முடியும். நம்ம தான் தேவையில்லாத சிந்தனைகள் வர வைக்கிறோம். வாங்க, பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் சந்திரன் இருக்கார். இதன் காரணமாக பல ஆண்டுகளாக உங்களுக்கு பொறுப்புகள் வந்திருக்கும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிருக்கும். அந்த பொறுப்புகள் பிரச்சனையெல்லாம் நீங்கி இனிமேல் உங்களுக்கு கௌரவமான பொறுப்புகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஊரில் மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விழாவில், அதாவது சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் முன்னின்று உங்கள் தலைமையில் நடத்துவீங்க. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவங்க கூட பல ஆண்டுகளாக நிறைய மனச்சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அவங்களோட நல்ல உறவுக்கு போவீங்க.
மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஷேர் மூலயமா ஆதாயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ கமிஷன் முறையில் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் நீங்கள் இப்போ சும்மா தான் உட்காந்து இருந்திருப்பீங்க. உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் மூலயமா இன்னொரு ஆள் கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். அல்லது ஏதோ ஒரு வேலையை முடிச்சு தரத்துக்கு உங்ககிட்ட அந்த விஷயம் வரலாம். ஆனால் அந்த வேலைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் உங்களுடைய நண்பர்கிட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லி, நான் இதை உனக்கு முடிச்சு தரேன், நீ எனக்கு 10 ரூபா கமிஷன் கொடு. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு காசு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் வீட்டில் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடப்பதற்கான அமைப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட செலவு வருமானத்துக்கு மீறி இத்தனை நாளாக போயிட்டு இருந்திருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு சேமிப்புன்னு ஒன்று வாழ்க்கையில் இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. வரும் காலங்களில் உங்களோட வருமானம் அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவையில்லாத செலவுகள் நீங்களே கம்மி பண்ணிப்பீங்க. இதன் காரணமாக சேமிப்பு அதிகமாக சேமிக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, பல ஆண்டுகளா உங்க வீட்ல உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையே இருந்திருக்காது. நீங்க இருக்கீங்களா? இல்லையான்னு கூட யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதையே இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா, இனிமேல் அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு உங்க வீட்ல தனி இடம் இருக்கும். தனியே ஒரு மரியாதை குடுப்பாங்க. ஏன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு மரியாதை அதிகமா குடுக்கக்கூடிய ஆண்டா அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசிக்கு செவ்வா 6ஆம் வீட்டில இருக்காரு. இதன் காரணமாக நீங்க எது ஆரம்பிச்சாலும் இந்த நேரம் சக்சஸ் ஆக முடியும். மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே விஐபி மூலியமாவோ, அல்லது பெரிய பிரபலங்கள் மூலியமாவோ சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இவங்க எல்லாம் நீங்க உதவின்னு கேட்டா, உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, பல ஆண்டுகளா நீங்க வீடு கட்டணும்னு ஆசையா இருந்திருப்பீங்க. ஒரு நேரம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அல்லது ஒரு இடம் அமைஞ்சிருக்காது. பல தடைகள் ஏற்பட்டிருக்கும். இந்த தடைகள் எல்லாம் நீங்கி, இந்த ஆண்டு நீங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடு கட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா, அதற்கான வேலை நீங்க செய்யல. நீங்க முழுமையா இறங்கி வீட்டுக்கான வேலைய ஆரம்பிச்சா, கண்டிப்பா வீடு கட்டி முடிக்க முடியும். மட்டும் இல்லாம வேலை காரணமாக ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போலாமா? வேண்டாமான்ட்டு. ஒரு சில பேரு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியும் வேலை கிடைச்சிருக்காது. இது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து, அதன் மாரியான நில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதற்கான தீர்வு கிடைக்கும். மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள் கூடயோ, உங்க குடும்பத்தினர்கள் கூடயோ மன கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு தாய் வழி வீட்ல நல்ல மரியாதை இருந்திருக்காது. ஆனா இனிமேல் அவங்க வீட்ல நல்ல மரியாதை இருக்கும். அதாவது மரியாதை கூடும். இது மட்டும் இல்லாம தாய் வழியோ அல்லது தந்தை வழியோ இவங்க வீட்லேருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சில பேருடைய தாய்மாமன் வீட்லயோ, அத்தை வீட்லயோ நெறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி, திரும்பி பழைய உறவுக்கு நீங்க போவீங்க. ராசிக்கு சனி ஜென்ம சனியில உட்கார்ந்திருக்காரு. இதன் காரணமாக வீண் வம்புக்கு போவாதீங்க. வழக்குல வழக்கறிஞர்கள கேட்டுட்டு முடிவெடுங்க. நீங்களா முடிவு எடுத்தா அது தவறா முடிவதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. மட்டும் இல்லாம உங்கள பத்தி தேவையில்லாத விமர்சனம் வருவதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்ம கரெக்ட்டா தான் இருக்கோம்னு யோசிச்சுட்டு நீங்க செயல்படுங்க. முதல்ல ஒரு சில பேருக்கு சுமார் 2 ஆண்டுகளாவே நெஞ்சு படபடப்பா இருக்கும். பயங்கள் அதிகமா இருக்கும். தலைச்சுற்றல் அதிகமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான உடல் பிரச்சனைகள் இந்த ஆண்டு நீங்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில பேருக்கே தெரியும் நம்ம செய்றது இயல்புக்கு மாறான நடவடிக்கைன்னு. அப்படி தெரிஞ்சா அந்த மாரி விஷயங்கள்லேருந்து நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதன் மூலியமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய 6 மாதங்களுக்கு எவ்வளவோ பணம் வரும், போகும். ஆனா, அந்த பணத்த நம்ம சேவிங்ஸா எடுத்து வச்சாலும், அதுலேருந்தும் திரும்பி செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆனா, நீங்க சாதுரியமா செயல்பட்டா, அந்த பணத்த சேமிச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது நீங்க சேவிங்ஸுக்குன்னு பணம் வச்சிருப்பீங்க. அந்த பணத்தையும் யாராவது எனக்கு உடல்நிலை பிரச்சனைன்னு உங்ககிட்ட பொய் சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்ல யாருக்கும் உடம்பு சரியில்லாம இருக்காது. ஆனா, அவங்களோட செலவுக்காகவோ, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை காரணமாவோ உங்ககிட்ட பொய் சொல்லி கேட்பாங்க. அந்த பணம் நீங்க குடுத்தீங்கன்னா, அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு.
காரணமாக யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, 8ஆம் வீட்டில் கேது இருக்காரு. இதன் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமா வரும். எதிலயுமே ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருக்காது. இது மட்டும் இல்லாம யார் மேலயும் நம்பிக்கை இருக்காது. வீண் விரயம் அதிகமா வரும். இந்த பிரச்சனைகள் வரும் 6 மாத காலங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்க சூதானமா செயல்பட்டா இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்துரலாம். மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சாதாரணமா ஒரு இடத்துல பேச போவீங்க. அந்த பேச்சு சண்டையா மாறலாம். அந்த சண்டை கைகலப்பா மாறலாம். அந்த கைகலப்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து, அது கோர்ட்டு கேஸு போற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. யாருக்கிட்ட வீண் வம்பு வேண்டாம். இது மட்டும் இல்லாம பழைய கடன் பிரச்சனைகள் இருந்தா, அது பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பல ஆண்டுகளா கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு குடுக்க வேண்டிய பணத்த குடுன்ட்டு. ஆனா யாரும் குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தடவ நீங்க கேட்காமயே அந்த பணம் உங்களுக்கு தேடி வரும். இதன் காரணமாக பழைய கடன நெனச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வருமா வராதான்னு. அந்த கவலைய விட்டு தள்ளுங்க. மட்டும் இல்லாம நீங்க எப்படி இப்ப மனநிலை இருக்குன்னு கேட்டா, யார நம்புவது என உங்களுக்கு தெரியல. இந்த மனக்குழப்பமே உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால நீங்க இத பத்தி அதிகமா யோசிக்காதீங்க. எல்லா பிரச்சனையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும்னு நெனைங்க. உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. இதன் காரணமாக நீங்க எதையும் நெனச்சு கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதாவே நடக்கும். இது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே நெறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில பேருக்கு சாதாரணமா பேச போயி, அது பெரிய பிரச்சனையாகி டைவர்ஸ் அளவு கூட போய் முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் டைவர்ஸ் கூட வாங்கியிருப்பீங்க. இந்த நேரம் உங்களுக்கு இப்போ முடியல. இன்னும் 6 மாத காலங்கள் நீடிக்கும். இதன் காரணமாக பிரச்சனை வந்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு குடுத்து போங்க. ஒண்ணும் தப்பில்ல. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சில பேர் வீட்ல கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனைகள் அதிகமா வருது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்ற மாரியான பிரச்சனைகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பிரச்சனைகள நீங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி சரி பண்ணிக்கணும். இதன் காரணமாக குடும்பத்தில நெறைய குழப்பங்கள் ஏற்படும். இதன் காரணமாக கணவன் வீட்லயோ அல்லது மனைவி வீட்லயோ அவங்களோட சந்தோஷம் பறிபோகும். அதனால இந்த பிரச்சனைகள பேசி உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. ராசிக்கு குரு 4ஆம் வீட்டில இருக்காரு. இதன் காரணமாக வேலை செய்யும் இடத்துல படபடப்பு அதிகமா இருக்கும். உங்களுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க வேலை கரெக்ட்டா செஞ்சாலும், நீங்க தப்பா செய்றீங்கன்ற மாரி உங்க மேல குற்றப்பழி ஏற்படும். பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா நீங்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாம வீட்ல கூடுதலாக செலவு பண்ணுவீங்க. ஒரு சில பேரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருப்பீங்க. அவங்க முதல் தளம் கட்டலாம். ஒரு சில பேரு கீழ் வீட்லயே ஒரு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாரியான செலவுகள் இருக்கும். இது மட்டும் இல்லாம வாகனங்கள்ல உங்களுக்கு அடிக்கடி செலவு வைக்கக்கூடிய நேரம் இது. அதனால வாகனத்த ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போதே அத பார்த்துருங்க. அல்லது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில போய் முடியும். மட்டும் இல்லாம ஒரு சில பேரு குடும்பத்தில தாயாருடன் பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைகளும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனா நீங்கிரும். குரு 5ஆம் வீட்ல இருக்காரு. இதன் காரணமாக நெறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனநோயாளி மாரி தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நீங்க எதையும் நெனச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு இப்ப வந்து சேரும். ஒரு சில பேரு நம்ம இந்த பிசினஸ் செய்யலாமா? வேணாமா? அப்படின்ற மனக்குழப்பங்கள் இருக்கு. அந்த மாரி மனக்குழப்பத்தை தூக்கி போட்டு நெனச்சீங்கன்னா, அந்த வேலையில இறங்குங்க. அந்த வேலை கண்டிப்பா சக்சஸா முடியும். மட்டும் இல்லாம ஒரு சில பேரு வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாமான்னு கேட்டா, கண்டிப்பா நடக்கலாம். காலங்களில் நீங்க புது வீடு கட்டி குடி போவீங்க. இந்த மாரியான சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில நிம்மதி உண்டாகும். இதுதான் முக்கியமான விஷயம். குடும்பத்தில பணம் இருக்கும். ஆனா நிம்மதி இல்ல. ஆனா இனிமேலு பணமும் பெருகும். நிம்மதியும் பெருக ஆரம்பிக்கும். மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். அந்த பற்றாக்குறையால நெறைய இடத்துல ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அசிங்கம்லாம் இனிமேல் நீங்கி உங்களுக்கும் அதிகமான பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மட்டும் இல்லாம தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா அதிகமான முதலீட்டை போட்டு இப்ப பிஸ்னஸ் செய்ய வேண்டாம். சில பேருக்கு மிகப்பெரிய விஐபிகள் கூட பழக்கவழக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஒரு சில பேருக்கு பறிபோன பதவி திரும்பி ஏற்படும். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க. அது கவர்மெண்ட்டா இருந்தாலும், பிரைவேட்டா இருந்தாலும் சரி. நீங்க பல ஆண்டுகள் வேலை பார்த்தோம், அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதை இல்ல. அதாவது அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரொமோஷன் குடுக்கல. அது தடைப்பட்டு போயிருக்கும். ஆனா, இனிமேல் அந்த பிரச்சனைகள் கிடையாது. உங்களுக்கு பறிபோன வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேரு பழைய தொழில விட்டுட்டு புதிய தொழிலுக்கு மாறுவீங்க. உதாரணத்துக்கு ஏஜென்சிஸோ அல்லது பழைய வண்டிகளை வாங்கி அத பழுது நீக்கம் செய்து விற்பது. அதாவது யூஸ்டு கார் மாரியான தொழில்கள் செஞ்சா உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற ஒரே விஷயம் தான். நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்ல உட்காந்துருந்தா, எந்த விதமான நல்ல நேரமும் நம்மள தூக்கி விடாது. யாருமே நம்மள நீ இந்த வேலைய செய்யின்னு தூக்கி விட மாட்டாங்க. நம்மளா முயற்சி பண்ணா, அந்த நல்ல நேரமும் நமக்கு இருக்கும்போது, கண்டிப்பா மேல வந்துருவோம். மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு வாங்க. இது மட்டும் இல்லாம 4 பேருக்கு அன்னதானம் குடுங்க. வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியா நடக்கும். வாழ்க வளமுடன்.